So dear student, previous class number series ascending order ல பார்த்தோம். இப்போ numbers are given descending order, decreasing orderல இருந்தா how to solve, ஓகேவா? ஸோ நம்பர் சீரீஸை பார்த்ததும் டிக்ரீசிங் ஆர்டரில் இருந்துட்டா டூ பாசிபிள் தாங்க. ஒன் திங் சப்ட்ராக்ஷன், அதர்வைஸ் டிவிஷன். இது ரெண்டுமே மேட்ச் ஆகலைன்னா சப்ட்ராக்ஷன், தட் இஸ் டிவைடட் ப்ளஸ் ஆர் மைனஸ் சம் நம்பர் ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆஃப்டர் தட் டிவிஷன் வரும். ஓகே, அண்ட் ஆஸ் யூஷுவல் ஸ்கொயர் நம்பர் ப்ளஸ் ஆர் மைனஸ் சம்திங், அதர்வைஸ் கியூப் நம்பர் ப்ளஸ் ஆர் மைனஸ் சம் நம்பர். டிக்ரீசிங் ஆர்டரில் இருந்த நம்பர் சீரீஸ் இப்படி தான் இருக்கும், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். இப்போ அது ப்ளஸ் மைனஸ் வருமா டிவிஷன் வருமானு எதை வச்சு டிசைட் பண்ணணும்? செகண்ட் நம்பரை ஃபர்ஸ்ட் நம்பரில் பாருங்க. செகண்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பரில் ஒன் பார்ட் இருந்தால், ஒரே ஒரு மடங்கு இருந்துச்சுன்னா சப்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ மோர் தென் ஒன் டைம் இருந்தால் யூஸ் டிவிஷன் மெத்தட், ஓகேவா? அவ்வளோதாங்க. இந்த 7541 8000 ஒன் பார்ட்டு தான் வருது இல்லையா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக சப்ட்ராக்ஷன். இப்போ சப்ட்ராக்ஷன் சொல்லும்போது டிஃபரன்ஸ் டிக்ரீசிங் ஆர்டரில் மூவ் ஆகுது இல்லையா? ஸோ மைனஸ் ஹவு மச் ரெடியூஸ் ஆகுது பாருங்களேன், செக் பண்ணுங்க. 484 லிஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும். 5 மைனஸ் 1, 5 மைனஸ் 1, 2 மைனஸ் 12 மைனஸ் அந்த மாதிரி சப்ட்ராக்ட் பண்ணி தான் பார்க்கணும், கரெக்டாக? ஸோ ரெடியூஸ் ஆகிருக்கு 484. அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்பர் செக் பண்ணி பாருங்க. சப்ட்ராக்ட் பண்ண 625 ரெடியூஸ் ஆகிருக்கு, தேர்ஃபோர் மைனஸ். இந்த 484 625 வரும்போதே ஸ்கொயரிங் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது இல்லையா? இந்த டிஃப்ரென்ஸ் பாருங்களேன், 784 இருக்கா? நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் செக் பண்ணி பாருங்க, 961. இப்போ நெக்ஸ்ட் என்னவா இருக்கணும்? ஸோ திஸ் இஸ் 22 ஸ்கொயர் அண்டு 25 ஸ்கொயர் 28 31. நெக்ஸ்ட் என்னவா இருக்கணும்? இங்கே பாருங்க 3 டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க, 3 டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ 31 3 டிஃபரன்ஸ் வரும்போது 34 ஸ்கொயர் 1156. இப்போ என்ன பண்ண ஆக்சுவலி தட் இஸ் 5171 ப்ளஸ் 1156, ஓகேவா? ஆட் பண்ணுங்களேன், 4015. சாய்ஸ் நம்பர் 3. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் நம்பரை ஃபர்ஸ்ட் நம்பரில் செக் பண்ணி பாருங்கள். ஒன்லி ஒன் பார்ட் இருந்தால் சப்ட்ராக்ஷன், மோர் தென் ஒன் பார்ட் இருந்தால் டிவிஷன். இங்கே இது பாரு, மோர் தென் ஒன் டைம் இருக்கா? ரிவர்ஸில் பார்க்கணும். மோர் தென் ஒன் டைம் தெரியுது இல்லையா? மோர் தென் உங்கள் இங்கேருந்து பார்க்கறது கஷ்டமாக இருந்தால் இங்கேருந்து கூட பார்க்கலாம். இது அப்படியே பாருங்கள், ட்ரிபிள் பண்ணால் வருது பாரு, இன்ட்டு 3 வருதா? இது பாரு இன்ட்டு 4 வருது இல்லையா? அப்போ இன்ட்டு 5 வரும், அப்போ இன்ட்டு 6 வரும். இந்த பக்கம் இன்ட்டு 6 வந்து இந்த பக்கம் பார்க்கும்போது டிவைடட் பை 6 தானே வரும். நீங்கள் லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் எப்படி வேணாலும் பார்க்கலாம். அது எது ஈஸியாக இருக்கோ ட்ரை பண்ண வேண்டியது தான். போத் வேல அனலைஸ் பண்ணுங்களேன், ஓகேவா? ஸோ டிவிஷன் எதால் டிவைட் பண்ணலாம் பாருங்க, பை 6 வருதா? நெக்ஸ்ட் பாருங்க 5, நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு 4, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 3. அப்போ நெக்ஸ்ட் என்னவா இருக்கணும்? 2 தானே வரணும், பிகாஸ் கண்டினியூஸ் 6 5 4 3 வருது இல்லையா? 2 தான் வரும். டிவைட் பண்ணுங்களேன், 3.5 half of the value 1.75 தானே வரும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின். கொஸ்டின் மார்க் செகண்ட் பிளேஸ்லேயே இருக்கா? நீங்கள் ரைட்லேருந்து செக் பண்ணி பார்த்துடலாம். எனிவே இது செக் பண்ணீங்கன்னா இது தட் இஸ் ஒன் பார்ட் தான் இருக்குது, கரெக்டாக? இது நெக்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன் பார்ட் தான் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக சப்ட்ராக்ஷன் மெத்தடில் தான் மேட்ச் ஆகணும், சப்ட்ராக்ஷன் மெத்தட். பட் இங்கே கொஸ்டின் மார்க் இங்கே வருது இல்லையா? அப்போ இங்கேருந்து டிஃப்ரென்ஸ் எடுத்து பாருங்க. இந்த டிஃப்ரென்ஸில் செக் பண்ணி பார்த்தா ஒரு ஐடியா தெரிஞ்சிடும், ஓகேவா? இப்போ 61165 1162 இங்கே டிஃப்ரென்ஸ் ஹவு மச் பாருங்க, 288 வருமா? நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் செக் பண்ணுங்க, -114. நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் 72. ஓகே, இது அப்படியே பாருங்களேன், டபுள் ஆயிருக்கு பாருங்க, 2 டைம்ஸ் இருக்கு இல்லையா? இந்த பக்கம் பாருங்க, இது 2 டைம்ஸ் இருக்கு. அப்போ இதை டபுள் பண்ணோம் இல்லையா? அப்போ இந்த டிஃபரன்ஸ் என்ன வரணும்? இங்கே என்ன டிஃபரன்ஸ் வரணும் பார்த்துடலாம். இந்த 288 டிஃபரன்ஸ் டபுள் பண்ணுங்களேன், டபுள் பண்ண 576 வருமா? நெக்ஸ்ட் இதை டபுள் பண்ணி பாருங்க, 1152. எஸ், கரெக்டாக மேட்ச் ஆகுது பாருங்க. ஸோ 2890 -1152
52. சப்ட்ராக்ட் பண்ணுங்களேன். 1738. அவ்வளோதான். ஸோ நீங்கள் லெஃப்ட் டு ரைட் ட்ரை பண்ணி பாருங்கள். மேட்ச் ஆகலாம். ரைட்லேருந்து லெஃப்ட்டும் பார்க்கலாம். சம்டைம்ஸ் மிடில்லேருந்து கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகினிங் அண்ட் எண்டிங் லாஸ்ட் கஷ்டமாக இருந்துச்சுன்னா மிடில் கூட ஏதாவது ஐடியா இருக்கான்னு பார்த்துக்கலாம் அது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஓவரால் நம்பர்ஸ் டிக்ரீசிங் ஆர்டரில் இருந்தால் ஒன் திங் சப்ட்ராக்ஷன் வரும், அதர்வைஸ் டிவிஷன் வரும், இல்லைன்னா ரெண்டுமே சேர்ந்து வரும். அவ்வளோதாங்க. ஸோ திஸ் இஸ் இது பாருங்க. ஆக்சுவலி இது மோர் தென் ஒன் டைம் இருக்கு இல்லையா? மோர் தென் ஒன் டைம். உங்களுக்கு இது how many டைம் கெஸ் பண்ண தெரிஞ்சு கஷ்டமாக இருந்தால் இது பாருங்க. how many டைம் இருக்குது? 3 டைம்ஸ் இருக்கு இல்லையா? 3 டைம்ஸ் இருக்குது. அப்போ இது பாருங்க. ஆக்சுவலி 3னா 4 வரலாம், 5 கூட வரலாம். பட் இது how many டைம் பாசிபிள் பாருங்க. 3 பாருங்க. 16 3 சார் 16 3 சார் 48 வரும் இல்லையா? ஸோ அப்போ டிவிசிபிள் பை 3ங்க. இது செக் பண்ணி பாருங்களேன். டிவிசிபிள் பை 3 வருது பாருங்க. ஓகேவா? ஸோ டிவிசிபிள் பை 3. ஸோ இந்த 437 3ஆல் டிவைட் பண்ணுங்களேன். 1 3 சார் 4 3 சார் கரெக்டாக இருக்குது. ஓகேவா? செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிவிசிபிள் பை 3, அகெயின் டிவிசிபிள் பை 3, நெக்ஸ்ட் டிவிசிபிள் பை 3 தாங்க. ஸோ 162 டிவைடட் பை 3 54. ஸோ அந்த கொஷின் மார்க் ரீப்ளேஸ்டு பை 54. 54 3ஆல் டிவைட் பண்ணி பாருங்களேன். 18 தானே வரும். ஓகேவா? ஸோ ஆன்சர் 54. நெக்ஸ்ட்டு செகண்ட் டு ஃபர்ஸ்ட் நம்பர் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 பார்ட் தான் இருக்குது, ஒரு குரூப் தான் இருக்குது, 1 மடங்கு தான் இருக்குது. பாருங்க 1 டைம் தான் இருக்கு இல்லையா? ஸோ 1 டைம் இருந்தால் சப்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணி பார்த்துருங்க. 668 656 டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்கும்? 12 தானே வருது. நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ -12, பட் இங்கே பார்த்தீங்கன்னா -24 48. இப்போ நெக்ஸ்ட் என்னவா இருக்கணும் டிஃபரன்ஸ்? இது பாரு டபுளாக இருக்கு இல்லையா? இன்ட்டு 2. ஸோ 46 டபுள் பண்ண என்ன ஆகும்? 96. கரெக்டாக? -96. ஸோ 584 -96 சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 488. தட்ஸ் ஆல். ஓகேவா? ஸோ நம்பர் சீரிஸ் செக் பண்ணும்போது டிக்ரீசிங் ஆர்டரில் இருந்துட்டா ஓவரால் ஒரு ஐடியா பண்ணி வச்சுங்க. அசெண்டிங்கில் இருந்தால் அப்படி தான் பண்ணணும், டிசைனில் இருந்தால் அப்படி தான் பண்ணணுன்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணிடுங்களேன். நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் பாருங்கள். திஸ் இஸ் ஆல்சோட பாருங்களேன். 1 பார்ட் தான் இருக்கு இல்லையா? 1 பார்ட் இருந்தால் சப்ட்ராக்ஷன் தானே ட்ரை பண்ணணும். ஸோ how much ரெடியூஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இங்கேருந்து லெஸ் பண்ணுங்கள், இங்கேருந்து ரெடியூஸ் பண்ணி பாரு. அப்போ நெக்ஸ்ட் இங்கே டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? இங்கே டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்கன்னா 81 -8 because decreasing -121. next -169. the 81 121 169 வரும்போது ஸ்கொயரிங் மேட்ச் ஆகுது இல்லையா? 225. நெக்ஸ்ட் என்னங்க வரணும்? ஆக்சுவலி இது 9 11 13 15. இது ஆக்சுவலி 9 11 13 15 ஆட் நம்பர் வரும் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் 17 ஸ்கொயர் how much வரும்? 289. ஸோ 5255 -289. ஓகேவா? சப்ட்ராக்ட் பண்ணுங்களேன். 4966. திஸ் இஸ் த ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் 7th ஆல்சோ 623. ஒன் பார்ட் தான் இருக்கு இல்லையா? 1 பார்ட் இருந்தால் சப்ட்ராக்ஷன் தான். அது டிஃப்ரெண்ட்டாக வரும். சப்ட்ராக்ஷன் தான். இட் மே பி இப்போ ப்ரீவியஸ்லி ஸ்கொயர் டிஃபரன்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸ்கொயர் டிஃபரன்ஸ், கியூப் நம்பர் டிஃபரன்ஸ், ஆட் நம்பர், பிரைம் நம்பர், ஈவன் நம்பர், ஏதாவது சம்திங் இருக்கும். சரியா? இங்கே என்ன டிஃபரன்ஸ் இருக்குது பாருங்களேன். செக் பண்ணுங்க. 272. நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் எடுத்து பாருங்க. 136. அது ரெடியூஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு 68. நெக்ஸ்ட்டு இது 68 34. ஓகே, நெக்ஸ்ட் என்னங்க டிஃபரன்ஸ் வரணும்? வாட் ஹேப்பனிங் பாருங்களேன். ஆஃப் தி வேல்யூ ரெடியூஸ் ஆகிருக்கு இல்லையா? டிவைடட் பை 2 வந்திருக்கு பாருங்க. ஸோ 37ல் ஆஃப் தி வேல்யூ எடுத்தீங்கன்னா 17 வரும். இந்த 17 ரெடியூஸ் பண்ணணும். ஸோ 385 -17. ஸோ ஆன்சர் 368. ஓகேவா? ஸோ சாய்ஸ் நம்பர் 2. நெக்ஸ்ட்டு 76 74 டிக்ரீசிங் ஆர்டர். எனிவே டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே டிக்ரீசிங் ஆர்டர் தான். பட் சப்ட்ராக்ஷன் வருமா, டிவிஷன் வருமா, இன்ட்டு டிவிஷன் சம்திங் வருமா, அதுதான். ஓகேவா? ஸோ இந்த டிஃபரன்ஸ் பாருங்களேன். 2 டைம்ஸ் இருக்கு இல்லையா? 2 டைம்
இங்கே 3 டைம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே 2 3 வந்தால் நெக்ஸ்ட் என்ன வரணும், 4 வருமா 5 வருமானு பார்க்கணும். அப்போ இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள் அது. ஓகே, அந்த மாதிரிலாம் செக் பண்ணி பார்க்கணுங்க அது. ஸோ இங்கே 2 டிஃப்ரென்ஸ், இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரென்ஸ் இருக்கா. நெக்ஸ்ட் பாருங்கள் இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, சரி 11 இருக்குது. 2 3 வந்ததுனால ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர் சொல்லும்போது நெக்ஸ்ட்டு 5 நெக்ஸ்ட் என்ன வரணும், 7 வரணும். இப்போ நம்ம 5 யூஸ் பண்ணி பாருங்கள். தட் இஸ் இந்த 71 இருக்கு இல்லையா, 5 லெஸ் பண்ணி பாருங்கள். 66 வருதா, கொஸ்டின் மார்க் ரீப்ளேஸ்டு பை 66. இப்போ 66 மைனஸ் 7 59 கரெக்டாக வருது பாருங்கள். ஓகே, ஸோ 71 மைனஸ் 5 66 ப்ரைம் நம்பருங்க. ப்ரைம் நம்பர் தட் இஸ் -2 -3 -5 -7 -11 வரும் இல்லையா. இது ஆட் நம்பர் ப்ரைம் நம்பரில் தெரிஞ்ச விஷயம் தானே உங்களுக்கு அது. நெக்ஸ்ட் 9th கொஸ்டின். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் ஒன் பார்ட் தான், சப்ட்ராக்ஷன் தாங்க, பட் டிஃப்ரெண்ட் மாடல் பார்க்குறோம் சரியா. திஸ் ஆல்சோ ஒன் பார்ட் தான் இருக்குது. பட் ஹவு மச் டிஃப்ரென்ஸ் பாருங்களேன், 7 டிஃப்ரென்ஸ் இருக்கா, -7. ஓகேவா, திஸ் இஸ் -14, நெக்ஸ்ட் -21, நெக்ஸ்ட் மைனஸ் என்ன வரணும், இந்த கேஸில் மைனஸ் ஹவு மச் வரணும். ஆக்சுவலி பாருங்கள் இந்த பக்கம் டிஃப்ரென்ஸ் 7 7 இருக்கு இல்லையா, இங்கே 7 டிஃப்ரென்ஸ், ஸோ 7 டிஃப்ரென்ஸ் கரெக்டாக -28 வரும். ஸோ 157 -28, ஆன்சர் 129. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 10th கொஸ்டின். திஸ் ஆல்சோ டிக்ரீசிங் ஆர்டர். இன்னும் எல்லாமே டிக்ரீசிங் ஆர்டர் தான், பட் ஒன்லி ஒன் பார்ட். செக் பண்ணும்போது ஒன் பார்ட்டாகவே இருக்கு இல்லையா, இந்த டிவிஷன் ப்ளஸ் ஆர் மைனஸில் நெக்ஸ்ட் ஃபாலோ ஆகும். ஸோ டிஃப்ரென்ஸ் செக் பண்ணி பாருங்களேன், ஹவு மச் டிஃப்ரென்ஸ், -5. ஓகே, நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் -7, நெக்ஸ்ட்டு -10, -14, நெக்ஸ்ட்டு மைனஸ் வாட்டுங்க. அப்போ இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பாருங்களேன். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பார்த்தீங்கன்னா 2 இன்க்ரீஸ் ஆகிருப்பார், 2 3 4 டிஃப்ரென்ஸ். அப்போ நெக்ஸ்ட் என்னவா இருக்கும், 5 தானே டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ 14 அண்ட் 9 ஆட் பண்ணிங்கன்னா 19. இது தட் இஸ் போத் மாஸ் ரூலில் பார்க்கக்கூடாது இதெல்லாம். இங்கே 5 -5 -7, ஸோ 2 ஆட் ஆகிருக்கு. ஓகேவா. ஸோ ஆன்சர் 138 -19, ஆன்சர் 119. 119 is the answer. Okay, so next 11th question. This also actually only one part தான். செக் பண்ணாலும் இது அரௌண்ட் ஒன் பார்ட் தான் வருது இல்லையா, ஒரு மடங்கு தான் இருக்குது கரெக்டாக. ஸோ சப்ட்ராக்ஷன் ட்ரை பண்ணுங்க. ஸோ பட்டு சப்ட்ராக்ஷனும் ட்ரை பண்ணலாம், பட் இது நியரஸ்ட்டு கியூப் வேல்யூ பாருங்க, 343 இருக்குல்ல, அது நியரஸ்ட்டு 340, அதுக்கு நியரஸ்ட் கியூப் என்ன வரும், 7 கியூப் சொல்லலாமா. அப்போ 7 கியூப் -3ங்க, அது இப்படியும் வரும் கரெக்டாக. நம்ம 6 கியூப் சொல்லுவோம் பார், 6 கியூப் 216 -4. இது 5 கியூப் சொல்லலாமா, 125. 5 கியூப் -5. நெக்ஸ்ட் தட் இஸ் 7 6 5 வருது. நெக்ஸ்ட் என்ன ஆகும், 4 கியூப் தானே வரும். 4 கியூப் 64 -6. நம்பர் 3 4 5 6 அந்த மாதிரி மூவ் ஆகுது பாருங்களேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த 20 என்னவா இருக்கும், 3 கியூப் சொல்லலாம் இல்லையா, 3 கியூப் -7. ஸோ நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக் கொஸ்டின் மார்க் பிளேஸில் என்னங்க வரணும், 2 கியூப் -8. ஸோ 2 கியூப் 8 தான், 8 -8, ஆன்சர் 0. ஓகேவா. நெக்ஸ்ட்டு 496 500ல் ஒன் டைம் தான் இருக்கு இல்லையா, ஒன் பார்ட் தான் வருது எல்லாமே. பட் டிஃபரன்ஸ் இங்கே 4 டிஃபரன்ஸ் இருக்குது, 16 டிஃபரன்ஸ், சம்திங் டிஃபரன்ஸ் வருது இல்லையா, பட் டிக்ரீசிங் ஆர்டர். ஓகே, ஹவு மச் டிஃபரன்ஸ் செக் பண்ணி பாருங்க. இங்கே -4, நெக்ஸ்ட் -16, நெக்ஸ்ட் -36, 80 -44 36.
நெக்ஸ்ட் செக் பண்ணும்போது அங்கே என்ன இருக்கோ அதை செக் பண்ணுறோம் 64. இனிமே இந்த 4, 16, 36, 64 என்னங்க அதெல்லாம் ஸ்கொயர் நம்பர் தானே வரும். டிஃப்ரென்ஸ் ஸ்கொயர் நம்பரில் வருதுங்க அது. தட் இஸ் 2 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், 6 அண்ட் 8 ஈவன் நம்பர் 2, 4, 6, 8 வருது. ஸோ நெக்ஸ்ட் 10 ஸ்கொயர் தான் வரணும் இல்லையா. 10 ஸ்கொயர் மீன்ஸ் -100 கரெக்டா. ஸோ 380 minus 100 ஆன்சர் இஸ் 280. ஓகேவா. நெக்ஸ்ட் 13th. பட் இது மோர் தென் ஒன் டைம் வந்திருக்கு பாருங்க. இது தட் இஸ் மோர் ஆர் லெஸ் டபுள் பண்ற மாதிரி இருக்கு இல்லையா. மோர் தென் வந்திருக்கு இல்லையா. ஸோ அப்ராக்சிமேட்டாக செக் பண்ணும்போது ஆஃப் ஆஃப் த வேல்யூ இந்த 484 இதில் how many டைம் பார்த்தீங்கன்னா நியர்லி 2 டைம்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ டிவைடட் பை 2 பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஸோ இந்த 98 டிவைடட் பை 2 பண்ண ஆக்சுவலாக 490 வரும் கரெக்டா. பட் அங்கே 484 இருக்கு பாருங்க -6 484. ஸோ அகெயின் நெக்ஸ்ட் அப்போ இதுக்கு என்ன மீனிங் டிவைடட் பை 2 -6ங்க ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் செக் பண்ணி பாருங்க. 2ஆல் டிவைட் பண்ண 242 வருமா. பட் இங்கே 236 அவைலபிள். ஸோ வாட் ஹேப்பனிங் -6. ஓகே அகெயின் 236 2ஆல் டிவைட் பண்ண 118 வருமா. பட் இங்கே 112 தெரியுது இல்லை. வாட் ஹேப்பனிங் -6. ஓகேவா. ஸோ ஓவரால் கன்க்ளூஷன் டிவைடட் பை 2 -6. therefore 50 by 2 -6. ஸோ 25 -6 ஆன்சர் இஸ் 19. அந்த லாஜிக்கை கண்டுபிடிக்கிறதாங்க அதுதான் ஒரு ஐடியா பண்ணிக்கணும். அதுதான் இவ்வளோ நேரம் பேசிட்டே இருக்கும் பாருங்க. ஸோ ஓவரால் மோரலஸ் சிமிலர் மாடல் தான், டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கு அவ்வளோதான். டிஃப்ரெண்ட் லாஜிக்கில் இருக்காது சரியா. திஸ் இஸ் ஆல்சோ பாருங்களேன் மோர் தென் ஒன் டைம் இருக்கு இல்லையா. மோரலஸ் டபுள் இருக்கு பாருங்களேன். ஓகே சம்டைம்ஸ் நீங்கள் வந்து ரைட் டு லெஃப்ட்டும் செக் பண்ணி பார்க்கணும், லெஃப்ட் டு ரைட்டும் பாருங்க. ஸோ லெஃப்ட்லேருந்து ரைட்டும் பார்க்கணும், ரைட்லேருந்து லெஃப்ட்டும் பார்த்தீங்கன்னா ஓவரால் ஒரு ஐடியா வரும் என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு ஐடியா வரும் சரியா. ஸோ 4500 இதால் டிவைட் பண்ணலாம் பை 5 கரெக்டா 5. நெக்ஸ்ட்டு பட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 தான் வருது. நெக்ஸ்ட் 5 நெக்ஸ்ட் பாருங்க ஆஃப் ஆஃப் த வேல்யூ தான் 2 வருது. அப்போ நெக்ஸ்ட் என்ன வரும் 45 by 5 தான் வரும். 45 5ஆல் டிவைட் பண்ண ஆன்சர் என்னங்க வரும் 9 தானே வரும் இல்லையா. தட்ஸ் ஆல். ஸோ நெக்ஸ்ட்டு 4 செகண்ட் டு ஃபர்ஸ்ட் நம்பர் செக் பண்ணுறோம். செக் பண்ணி பாருங்களேன். மோர் தென் ஒன் டைம் இருந்துச்சுன்னா டிவிஷன் சம்திங் ட்ரை பண்ணி பார்த்துடலாம் ஓகேவா. ஸோ அரௌண்ட் 2 டைம்ஸ் இருக்கு, நியர்லி 2 டைம் இருக்கு. நியர்லி அப்ராக்சிமேட்டாக செக் பண்ணிங்க ஃபஸ்ட்டு. நியர்லி 2 டைம்ஸ் இருக்கு. ஃபஸ்ட்டு அந்த 848 டிவைடட் பை 2 பண்ணுங்க. 2 பண்ணீங்கன்னா 424. பட் எங்கள் அவைலபிள் 422. வாட் ஹேப்பனிங் -2. ஸோ ஃபஸ்ட்டு டிவைடட் பை 2 -2 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த 422 இருக்கு இல்லையா 422 2ஆல் டிவைட் பண்ணுங்களேன். பட் 2ஆல் டிவைட் பண்ணும்போது 211 -3 பாருங்க. ஸோ 218 வருது இல்லையா. ஓகே ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் என்னப்போ டிவைடட் பை 2 -3. ஸோ நெக்ஸ்ட் அவ்வளோதாங்க. டிவைடட் பை 2 -4 டிவைடட் பை 2 -5. நெக்ஸ்ட்டு டிவைடட் பை 2 -6. அந்த மெத்தடை கண்டுபிடிச்சா அப்படி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இப்போ 2 3 4 5 6. ஸோ ஃபைனலி நம்ம என்ன பண்ணோம் இப்போ 45 by 2 -6ங்க. ஸோ 22.5 வருமா -6. ஸோ 16.5 இஸ் த ஆன்சர் ஓகேவா. ஆப்ஷன் 1. ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 16th. ஸோ மோரல்லெஸ் ஜஸ்ட் பாருங்களேன் டபுள் டைம் இருக்கு இல்லையா. டபுள் சம்திங் ப்ளஸ் மைனஸ் வருது. மோரல்லெஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அப்ராக்சிமேட்டாக டபுள் டைம் மேட்ச் ஆகுது பாரு. 4000 ஆஃப் ஆஃப் த வேல்யூ எடுங்களா ஃபஸ்ட்டு டிவைடட் பை 2. இப்போ நம்ம 2000 ஓகே 2ஆல் டிவைட் பண்ண 2000 வருமா. பட் இங்கே
2004. What happening? Plus 4. So divisible by 2 plus 4. Okay, next 2004. 2 ஆல் divide பண்ணுங்களேன். 1002 வருமா? பட் இங்க 1008 இருக்கு. What happening? Plus 6. Okay, so next divisible by 2 plus 6. ஆட் ஆகிறது 4 6ன்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக் 8 இருக்கணும். எனிவே ஒன் மோர் நம்பர் செக் பண்ணுங்க. இதை 2 ஆல் டிவைட் பண்ணுங்க. 504 வருமா? பிளஸ் 4 6. நெக்ஸ்ட் 8 தானே வரணும். அப்ளை பண்ணி பாருங்களேன். 512. ஓகே, நம்ம என்ன பண்ணோம்? 512 2 ஆல் டிவைட் பண்ணுங்க. டவுட் வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும் இல்லையா? 8 நெக்ஸ்ட் 10 தானே ஆட் ஆயிருக்கணும். கரெக்டாக மேட்ச் ஆகுது பாருங்களேன். ஓகேவா? ஸோ கன்க்ளூஷன் divided by 2 plus 4 plus 6 and plus 8 plus 10 plus 12 and plus 14. அந்த லாஜிக் அது. ஓகேவா? நெக்ஸ்ட் பட் இது அப்ராக்சிமேட்லி நியர்லி ஒன் டைம் தான். ஸோ நியர்லி ஒன் டைம் தான் சப்ட்ராக்ஷன் தான் ட்ரை பண்ணி பார்க்கணும் இல்லையா? சப்ட்ராக்ஷன் மெத்தட் ஃபாலோ ஆகுது. how much டிஃபரன்ஸ் பாருங்க. 398. நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் 332. நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் 272. நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் 218. அப்போ நெக்ஸ்ட் என்னங்க வரணும்? how much to be subtracted. ஓகே, ஸோ இதுக்கான டிஃபரன்ஸ் வச்சு பாருங்க. டிஃபரன்ஸ் டு டிஃபரன்ஸ் பார்க்கணும். 66 60 54. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்னவா இருக்கணும்? இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் 6 6 மூவ் ஆகுது பாருங்களேன். இப்போ இதுக்கு ஒரு 6 டிஃபரன்ஸ் வரணும் இல்லையா? -6 டிஃபரன்ஸ் இருப்பாரு. ஸோ 54ல் -6 பண்ண 48 வருமா? அந்த 218 48 ஆட் பண்ணீங்கன்னா 170. ஸோ 504 இருக்கு இல்லையா? 504 minus 170. So answer 334. Okay, next question number 18. Just around one time தான். Just பாருங்க, நியர்லி ஒன் டைம் தான் இருக்கு இல்லையா? ஸோ ஒன் டைம் இருந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம சப்ட்ராக்ஷன் வச்சு பார்த்தா பார்க்கணும். how much டிஃபரன்ஸ் பாருங்களேன். 3 தான் டிஃபர் ஆகுதுங்க. -3. ஓகே, -3 வருது. இது தெரியலையா? பட் நெக்ஸ்ட் இங்கே செக் பண்ணி பாருங்க. -192. டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகமாக தெரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 3072 வருது. ஓகேவா? ஸோ இங்கே 3 வந்ததுன்னா நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் என்னவா இருக்கலாம்? 4 வரலாம், 5 வரலாம், 6 கூட வரலாம். ஓகேவா? இப்போ நம்ம 3 வந்திருக்கு இல்லையா? 4 ட்ரை பண்ணுற டபுளாக போகும். இங்கே டிஃபரன்ஸ் வச்சு பார்க்கணும். ஏதாவது டிஃபரன்ஸ் வச்சு பார்க்கணும். சப்போஸ் நீங்கள் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. இது 4 பண்ணீங்கன்னா அதிகமாகிடும் பாருங்களா? 4 5 20,000 கிட்ட போயிடும் இந்த டிஃபரன்ஸ் வச்சு பார்க்கும்போது. சரியா? ஸோ அப்போ இது டிஃபரன்ஸ் சப்ட்ராக்ஷன். சரி, டிஃபரன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் சம்டைம் டபுள் ஆகும் இல்லையா? செக் பண்ணி பார்க்குறோம், அவ்வளோதான். இங்கே -6 பண்ணுங்களேன். 5536 -6 பண்ணுங்க. இந்த கொஸ்டின் மார்க் பிளேஸில் 5530 டபுளாக வரும் பாருங்க. அதை வச்சு பார்க்குறோம். இது டபுள் பண்ண 18 வரும். ஆனால் 18 வரல. பட் இதுக்கான டிஃபரன்ஸ் how much பாருங்களேன். 24 வருதுங்க. ஸோ அப்போ வாட் ஹேப்பனிங் ஆக்சுவலி? -3 -6 -24 -192 -3072 இருக்கு பாருங்க. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ×2 ×4 ×8 எல்லாம் டபுளாக இருக்குங்க. அது டிஃபரன்ஸும் டபுளாக தான் போகுது. அது தட் இஸ் மல்டிப்ளை பாருங்க. 2 4 8 16 அந்த மாதிரி மூவ் ஆயிருக்கு டிஃபரன்ஸ். சரியா? ஸோ ஆன்சர் 5530. டிஃபரன்ஸ் டபுளாக போகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 19th அரௌண்ட் ஒன் டைம் தான். செகண்ட் தேர்ட்லாம் பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் ஒன் டைம் தான். சப்ட்ராக்ஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். சரியா? how much ரெடியூஸ் ஆயிருக்கு பாருங்களேன். 632. பட் இந்த கேஸ் ஆக்சுவலி ஓகே ஸ்கொயரிங்கே எடுக்கலாம் ஆக்சுவலாக அது. பட் டிஃபரன்ஸ்லேயே மேட்ச் ஆகுது. 50 48
46, 44 அந்த மாதிரி டிஃப்ரென்ஸும் மேட்ச் ஆகுது ஆக்சுவலாக. பட் இந்த 638 இருக்கு, ஐ மீன் 632 இருக்கு இல்லையா, 632 இது ஆக்சுவலி 25 ஸ்கொயருங்க ப்ளஸ் 7 சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இனி ஒரு மெத்தட் அவ்வளோதாங்க இது. நெக்ஸ்ட் பாரு 24 ஸ்கொயர் 576 சொல்லுவோம் இல்லையா, ப்ளஸ் 6 வருதா. நெக்ஸ்ட்டு 23 ஸ்கொயர் 529 சொல்லுமா, ப்ளஸ் 5 இப்படியும் சொல்லலாம். சரியா? எனிவே இது ஈஸியாக தான் இருக்குது, இந்த டிஃபரன்ஸ் வச்சே பார்க்கலாம். நம்ம ஸ்கொயருக்கு போகணும் அவசியம் இல்லை. அது இப்போ -50 -48 -46 நெக்ஸ்ட் -44 இருக்கு இல்லையா, -42 வரணும் டிஃபரன்ஸ். ஸோ 444 -42. ஸோ ஆன்சர் 402. திஸ் ஆன்சர். சம்டைம்ஸ் 2, 3 லாஜிக் மேட்ச் ஆகுங்க. அது எது ஈஸியாக இருக்கோ அதை பார்த்துக்கணும். சரி பாருங்க, ஃபஸ்ட்டு பார்த்ததும் ஸ்கொயரிங் நம்பர் அப் டு 30 ஸ்கொயர் படிச்சிருங்க. படிங்கன்னா படிச்சோன்னு அவ்வளோதான். ஒரு விஷயத்த ரெடி மீன் டார்கெட் வச்சுட்டோமா, அதுக்கான விஷயங்கள் என்னெல்லாம் தேவையோ அதெல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கணும், அவ்வளோதான். சும்மா தூங்கிட்டு சாப்பிட்டுட்டு எழுந்துட்டு ஏதோ போது ஓடிட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. அது டுவர்ஸ் ஃபோக்கஸ், அந்த கோல் பிக்ஸ் பண்ணிட்டு பண்ணுங்களேன். ஏதாவது பண்ணாதானே பண்ண முடியும். டைம் போயிட்டே இருக்கு பாருங்க. அது லாக்டவுனில் பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 21 days போனதே தெரியல இல்லையா. லாஸ்ட் இயர் லாக்டவுன் இருந்த மாதிரியே இருக்கு பாருங்க. இப்போ வாட் ஹேப்பனிங்னே தெரிய மாட்டேங்குது இல்லையா. அதான் சரியா டைமை யூஸ் பண்ணணும். அது அப்படி ஏதாவது நம்ம இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துட்டு இந்த டைமை யூஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணுறது ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். சரியா? நான் சொல்கிறத நல்ல விதமாக எடுத்துங்கோ. 402. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க 20th. இது அரௌண்ட் 2 times தான் வருது. பட் இது கியூப் நம்பர் சொல்லலாங்க, சொல்லி தான் ஆகணும். உங்களுக்கு தான் அப் டு 20 கியூப் தெரியும் இல்லையா, அதான் படிச்சிட்டிங்களே. யார் சொன்னது? நான் தான் சொல்கிறேன். என்ன சொல்லலாம் ஆக்சுவலாக அதுக்கு 1331. பட் அங்கே 1331 வரும் இல்லையா, பட் 2 லெஸ் பண்ணால் வரும். அது இருக்கு பாருங்க, இது 2 லெஸ் பண்ண ஆகுது. ஸோ என்ன மீனிங் அதுக்கு? 11 கியூப் -2. ஓகே, 10 கியூப் தானேங்க வரும். 10 கியூப் 1000 வருமா, -3 வருமா. நெக்ஸ்ட் 9 கியூப் 729 வருமா, 729 -4ங்க. நெக்ஸ்ட்டு ஐ மீன் 7க்கு அப்புறம் 6512 வரும்ல, 6 கியூபு 512 வரும் இல்லையா. பட் இங்கே 507 இருக்குது. வாட் ஹேப்பனிங் பாருங்களா இப்போ, -5. ஓகேவா? அண்டு ஸோ ஆன். ஸோ அப்போ இதுக்கு என்னவா இருக்கணும்? ஸோ பாருங்க, வாட் ஹேப்பனிங் 11 கியூப் -2, 10 கியூப் -3, ஐ மீன் 11 கியூப். நெக்ஸ்ட்டு 9 கியூபு -4, 8 கியூபு -5, 7 கியூபு -6, 6 கியூபு -7. ஓகேவா? ஸோ அப்போ இந்த பிளேஸில் 6 கியூப் -7ங்க. 6 கியூப் என்ன வரும் ஆக்சுவலி 216 வரும் இல்லையா. -7. ஸோ ஆன்சர் 209. ஓகேவா? ஸோ டிசைனிங் ஆர்டர் பார்த்துட்டுங்க. சரி, உங்களுக்கு கிளாஸில் டீச் பண்ணியிருக்கேன். இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து பர்டிகுலராக சிஎஸ்பி ஸ்டூடெண்ட்டு உங்களுக்காக எடுக்கிறது தான், சரியா? பட் யூடியூப்பில் போடும்போது யார் வேணாலும் பார்க்க செய்வாங்க, அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு ஆல்ரெடி டீச் பண்ணியிருக்கேன், ப்ராக்டிஸ் பண்ணி லாட் ஆஃப் வெப்சைட் கொடுத்துருக்கோம், புக்லேயே நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது, ரெப்ரைஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறது. அது சரியா? ரீசனிங் கிளாஸ்லாம் கேட்குறீங்க சில பேர், அது லாக்டவுனில் ஆஃபீஸ் வர முடியலங்க. அது இதெல்லாம் வீட்டில் இருந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு டச் விட்டு போகக்கூடாதுன்ட்டு அது. பட் ட்ரை பண்ணுறேன், சரியா? எல்லாமே டீச் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. இப்போ லாஸ்ட்டாக ஒரு 2 பேட்ச் தான் ஸ்டாப் ஆகிடுச்சு, அவங்க தான் பாவம். இது நீங்கள் 2019 படித்தவங்க கூட இது யூடியூப்பை வாட்ச் பண்ணலாம், 20 படித்தும் வாட்ச் பண்ணலாம், ரீசெண்ட் பேட்சும் வாட்ச் பண்ணலாம். கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும், அவ்வளோதான். உங்கள் அப்ரோசியேஷன் எடுத்து ரீகால் பண்ணுங்களேன், ரீகால் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், சரியா? ட்ரை பண்ணி பார்க்குறது. இப்போ ஸ்டூடெண்ட் லாகின்ல பாருங்க, உங்கள் மாடல் பேப்பர்ஸ் பாருங்கள், ப்ராக்டிஸ் ஏரியா டெஸ்ட் சப்ஜெக்ட் வைஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது லிங்க் உங்களுக்கு ஹோம் பேஜில் MyCSP ஹோம் பேஜில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், சரியா? அந்த சைட்டு போயிட்டு கெட் ரெடின்னு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், கெட் ரெடி, அதில் போய் பாருங்கன்னு சொல்லியிருக்குன்னு, சரியா?
சரி என்ன பண்ணா சக்சஸ் பண்ண முடியும்னு உங்களுக்கே தெரியுங்க. அத செய்ய மாட்றீங்க அவ்வளோதான். சரியா? உன் வாழ்க்கை உன் கையில். நீ தான் முயற்சி பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணுவோங்க. தேங்க் யூ.